வணக்கம். இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட பலதரப்பட்ட தகவல்கள் இருந்து முக்கியமான விஷயங்களையும் சில இன்சைட்ஸையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, குறிப்புகளை பார்த்தா நேபாளம், அப்புறம் சில புது டெக்னாலஜிஸ், எஜுகேஷன் நியூஸ், டிஎன்பிஎஸ்சி, லோக்கல் நியூஸ், கிரிக்கெட், ஈவன் சினிமா வரைக்கும் நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அப்போ உடனே ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ. நேபாளத்துல சமீபத்துல சில போராட்டங்கள் நடந்ததாமே. ஆமா, அதை தொடர்ந்து ஒரு ஜெயில் பிரேக் சம்பவம். சுமார் 540 இந்தியர்கள் தப்பிச்சிட்டதா ஒரு நியூஸ். ஆமா, அது செப்டம்பர் 9 அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய விஷயம். நேபாளத்தோட சிறைத்துறை சொல்றபடி அன்னைக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 13,000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச்சிருக்காங்க. 13,000-ஆ? ஆமா, அதுல 540 இந்தியர்கள், 108 பேர் மற்ற வெளிநாட்டவர், அப்புறம் ஒரு 5,000 நேபாளி சிட்டிசன்ஸ். இதுக்கு பின்னாடியில் அங்க நடந்த அரசியல் மாற்றங்கள், ஆட்சி கவிழ்ப்பு, முதல் பெண் தலைமை நீதிபதி தலைமையில ஒரு இடைக்கால அரசு, இதெல்லாம் இருக்கு. ஓ, அப்போ இது வெறும் கைதிகள் தப்பின விஷயம் மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. இது ஒரு நாட்டோட நிலைத்தன்மை எப்படி இருக்கு, அவங்களோட பாதுகாப்பு அமைப்புகள் எந்த அளவு பாதிப்படையுது, இதெல்லாம் காட்டுது. பக்கத்து நாடுகளுக்கும் இது ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் தான். சரி, இப்போ டெக்னாலஜி பக்கம் வருவோம். கூகுள் மேப்ஸுக்கு போட்டியா மேப்பிள்ஸ்னு ஒரு இந்தியன் ஆப் பிரபலமாகுதாமே, என்ன அதுல ஸ்பெஷல்? இதுல சுவாரஸ்யமே அதுதான். வெறும் போட்டி இல்லாம இந்திய சூழலுக்கு ஏத்த மாதிரி சில தனித்துவமான வசதிகள் கொடுக்கறாங்க. உதாரணத்துக்கு மேப்பிள்ஸ் பின்னு ஒன்னு. பின்? ஆமா, வெறும் 6 டிஜிட் நம்பர், உங்க வீட்டுக்கு ஒரு டிஜிட்டல் அட்ரஸ் மாதிரி. நீளமான அட்ரஸ சொல்ல வேணாம். இன்னொன்னு டோல் கால்குலேட்டர். டோல் கால்குலேட்டரா? வழியில எவ்வளவு டோல்னு சொல்லுமா? அது மட்டும் இல்ல, மொத்த பயணச் செலவு, அதாவது பெட்ரோல் டீசல் செலவையும் கணக்கு பண்ணி, ஒருவேளை மலிவான ரூட் இருந்தா அதையும் காட்டும். அடா, இது நல்லா இருக்கே. அப்புறம் அந்த 3D வழிகாட்டி, பெங்களூர் சிக்னல் கவுண்டவுன்லாம் கூட இருக்காமே. ஆமா, அதுதான். இது வெறும் ஃபேன்சி ஃபீச்சர் இல்ல, இந்திய ரோடுகளோட நிலவரம், அதாவது பள்ளங்கள், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பத்தின வார்னிங் கூட கொடுக்கும். இது கூகுள் மேப்ஸ்ல பொதுவா கிடைக்காது. இதுதான் உங்களோட ஹைப்பர் லோக்கலைசேஷன். ஓஹோ, சரி சரி. அடுத்து நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகுற ஒரு விஷயம், ஆதார் கார்டு. இனிமே வாட்ஸ்அப்லயே வாங்கிக்கலாமா? UIDA சொல்லிருக்காங்களே. ஆமா, இது ரொம்ப சிம்பிள். உங்க போன்ல +90131 51515ங்கிற மைகவ் ஹெல்ப் டெஸ்க் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சரி. அதுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் இல்ல நமஸ்தேன்னு அனுப்புங்க. சில ஆப்ஷன்ஸ் வரும். அதுல டிஜிலாக்கர் செலக்ட் பண்ணி உங்க ஆதார் நம்பர் கொடுத்து உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு வர OTP என்டர் பண்ணீங்கன்னா போதும். ஓ, உங்க ஆதார் கார்டோட PDF காப்பி வாட்ஸ்அப்லயே வந்துடும். இதுக்கு உங்க மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆயிருக்கணும். ரொம்ப அவசரத்துக்கு இது செம்ம யூஸ்ஃபுல், பாதுகாப்பானதும் கூட. அடுத்து கல்வித்துறை. உங்க குறிப்புகள்ல ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சில டிகிரி கோர்ஸ்களுக்கு இணைத்தன்மை அங்கீகாரம் கொடுத்திருக்குன்னு இருக்கு. அப்படின்னா என்ன பயன்? இது முக்கியமா அரசு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது சில யூனிவர்சிட்டியோட BL தமிழ் டிகிரி இருக்கு இல்லையா, அது மத்த யூனிவர்சிட்டியோட BA தமிழ் டிகிரிக்கு சமம்னு கவர்மெண்ட் ஏத்துக்குது. இது மாதிரி சில MSc டிகிரிக்கும் பண்ணிருக்காங்க. மொத்தம் ஒரு 25 கோர்ஸ்க்கு இப்படி அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஓ, அப்ப நம்ம படிச்ச படிப்பு அதுக்கு இணையான வேலைக்கு தகுதியானதா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன் வராது. கரெக்ட். நீங்க படிச்ச கோர்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்றது நல்லது. அரசு வேலைன்னு சொன்னதும் TNTLC குரூப் 2 பத்தியும் உங்க குறிப்புகள்ல இருக்கு. மெயின்ஸ்க்கு படிக்கலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, உங்க குறிப்புல டிஜிட்டல் பாரதியோட அட்வைஸ் இருக்கு. அவங்க சொல்றபடி பிரிலிம்ஸ்ல ஒரு 145 கேள்விக்கு மேல சரியா ஆன்சர் பண்ணிருந்தா நீங்க யோசிக்காம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி. ஃபைனல் கீ வரும்போது கொஞ்சம் மார்க் மாறலாம். ஆனாலும் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது. டிசம்பர்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இந்த தயாரிப்பு அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததா ஒரு உள்ளூர் செய்தி, கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம். விருதுநகர்ல ஒரு ஹோட்டல்ல பரோட்டா சால்னால செத்த வெட்டுக்கிளி இருந்திருக்கு. ஆமா, மாரடிப்பட்டியில நடந்திருக்குன்னு தகவல். கஸ்டமர்ஸ் கேட்டதுக்கு ஹோட்டல் ஓனர் கொஞ்சம் அசால்ட்டா பதில் சொல்லிட்டு பணம் வேண்டான்னு சொல்லிருக்கார். அப்படியா? ஆனா கஸ்டமர்ஸ் பணம் கொடுத்துட்டு போன பிறகு அவங்களுக்கு அலர்ஜி மாதிரியாகி வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்புறம் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் பார்த்து ஹோட்டல்ல சுகாதாரம் சரியில்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி உடனே மூட சொல்லிட்டாங்க. லீகல் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிருக்காங்க. இது உணவு பாதுகாப்புல எவ்வளவு கவனமா இருக்கணும்னு காட்டுது. நிச்சயமா. சரி, ஸ்போர்ட்ஸ்க்கு வருவோம். மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் என்ன நிலைமை? இந்தியால நடந்துட்டு இருக்கு. இந்தியன் டீம் 4 மேட்ச்ல 2 வின் 2 லாஸ். பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்துல இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே.
ஸ்ரீலங்கா டீமோட நிலைமை தான் கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. 4 மேட்ச்லயும் ஜெயிக்கல. கொழும்புல நடக்க வேண்டிய ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்ச் மழையால கேன்சல் ஆயிடுச்சு. சோ 2 பாயிண்டோட கடைசிக்கு முந்தின இடத்துல இருக்காங்க. கடைசி நியூஸ் சினிமா பத்தி 2014ல வந்த சூர்யாவோட அஞ்சான் சரியா போகாத படம். அதை இப்போ புதுசா எடிட் பண்ணி ரீ-ரிலீஸ் பண்றாங்களாமே நவம்பர் 28ல. ஆமா, இது ஒரு வித்தியாசமான முயற்சி. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி அந்த படத்தோட ஹிந்தி டப் வெர்ஷன் யூடியூப்ல செம ஹிட் ஆச்சாம். அப்புறம் பையா ரீ-ரிலீஸ் சக்சஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அப்படியா? தியேட்டர்ல ஓடாத ஒரு படம் பல வருஷம் கழிச்சு டிஜிட்டல்ல பாப்புலர் ஆகி மறுபடியும் எடிட் பண்ணி தமிழ்ல ரீ-ரிலீஸ் ஆகுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நேபாளத்தோட நிலைமையிலிருந்து அஞ்சான் ரீ-ரிலீஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை உங்க தகவல்ல இருந்து பார்த்துட்டோம். இந்த ஆழ்ந்த பார்வை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா, நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒன்னு தெரியுது. மாற்றம்ங்கிறது ரொம்ப இயல்பானது. அது அரசியலா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், ஏன் நம்மளோட டேஸ்ட் கூட காலப்போக்கில் மாறலாம். உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்க. ஒரு படம் வந்தப்போ ஓடாம பல வருஷம் கழிச்சு டிஜிட்டல்ல பாப்புலர் ஆகி மறுபடியும் தியேட்டருக்கு வருதுன்னா அது எதை காட்டுது? காலப்போக்கில் நம்ம ரசனை மாறிடுச்சா, இல்ல இந்த டிஜிட்டல் உலகம் புது ஆடியன்ஸை உருவாக்கி பழைய விஷயங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குதா? இத பத்தி யோசிங்க. அடுத்த ஆழ்ந்த பார்வையில சந்திப்போம்.